வணக்கம் மக்களே. இந்த மாட்டை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. என்னுடைய பழைய வீடியோ பார்த்தவங்களும் கண்டிப்பாக ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாட்டுக்கு தான் சரி உடம்பு சரியில்லை, காலில் வந்து அடிபட்டுருச்சுன்னு நம்ம வந்து மருந்தெல்லாம் வச்சோம். மருந்துனா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மஞ்சள் ரூமில் இருந்துச்சு, கொஞ்சம் மஞ்சளை கொண்டாந்து கொட்டி விட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் மெடிசன்லாம் வாங்க மாட்டாஸ்பத்திரிக்கு வந்து அவங்களும் சென்னை பீப்புள் வந்து நான் என்னமோ நினச்சேன், நல்ல கேரக்டர் மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. கடைசியில் அந்த மாட்டை வந்து மாட்டுக்காரங்களே ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. நான் அந்த வீடியோ போட்டது வந்து ஏதோ ஒரு மூலியமாக அந்த மாட்டுக்கு உதவி கிடச்சா போதுன்னு தான். நான் சென்னை பீப்புளெலாம் வேறு எப்படியோ நினச்சேங்க. ஆனால் சென்னை பீப்புள் உண்மையிலுமே தங்கமான மனசு. ஏன்னா தன்னோட வீட்டு ஃபுட்டு வேஸ்ட்டெல்லாம் வந்து மாட்டுக்கு போட்டுட்டு அதுக்கு ஒரு தொட்டி கட்டி வச்சு அதில் போடுறாங்க. எல்லா மாடும் அதே வந்து சாப்பிடுது. ஆனால் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பார்க்காம இந்த மாதிரி மாட்டெல்லாம் வீணாக்கிக்கிட்டு, தயவு செஞ்சு இந்த மாதிரி மாட்டெல்லாம் வந்து மாட்டுக்காரங்க வளர்க்க முடிஞ்சால் வளங்க, இல்லைனா வேறு ஏதாவது விற்றுனாவது போயிருங்க. இந்த மாதிரி ரோட்டில் விட்டு ரோட்டில் படுத்துருந்து அது கடைசியில் ஏதாவது ஒரு வண்டிக்காரன் தெரியாமல் அடிச்சுட்டு போயிடறான். அவனும் நின்று பார்க்க மாட்டான், நீங்களும் அந்த மாட்டை கடைசியில் பார்த்துக்க மாட்டீங்க. இந்த மாட்டுக்காரங்களுக்கு நல்ல மனசு போல் மருந்தெல்லாம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுக்காக தான் இந்த வீடியோ. டாட்டா.